நடிகர் சங்க தேர்தலில் தங்கள் அணி சார்பில் போட்டியிடும் 29 பேரும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று சரத்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் தலைமையிலான அணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நடிகர் சங்க தலைவர் சரத்குமார், பொதுச் செயலாளர் ராதாரவி, நடிகர் விஜயகுமார், நடிகை ராதிகா, இயக்குநர்கள் சேரன், செல்வமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினர். பின்னர் பேசிய சரத்குமார், நடிகர் சங்கம் என்ற குடும்பத்திற்காக சேவை செய்த தங்களை விலகிப்போ என்று கூறும்போது வலிப்பதாக தெரிவித்தார். மரியாதை கொடுத்து பழகிய ஒரு குடும்பத்தை சார்ந்த தம் மீது குற்றச்சாட்டுகள் கூறி வரும் விஷால் அணியினர் என்ன தவறு என்று சுட்டிக்காட்டவில்லை என்றும் சரத்குமார் தெரிவித்தார். நடிகர் சங்க தேர்தலில் தங்கள் அணி சார்பில் போட்டியிடும் 29 பேரும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்றும் சரத்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். நடிகர் சங்கம் என்று சொல்லும்போது அது ஒரு குடும்பங்க. ஜாதி மதத்திற்கு மொழிக்கு அப்பாற்பட்டு அது ஒரு குடும்பம், சிறு குடும்பம். இந்த குடும்பத்துக்காக போராடியவனை நீ விலகி போ என்று சொன்னால் வலிக்கும். கஷ்டப்பட்டு ஒரு கூட்டை கட்டி முடித்த பிறகு தூக்கணாங்குறி அந்த கூட்டுக்குள் புகுந்து விடுகிறேன் என்று சொல்லும் போது வலிக்கும். ஏன்னா சேவை செஞ்சிருக்கோம், வலிக்குது. என்ன துரோகம் செஞ்சோம், என்ன தவறு செய்தோம், தவறை சுட்டி காட்டாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. துரோகம் பண்ணிட்டாரு, எங்களை ஏமாத்திட்டாரு, கொள்ளடிச்சிட்டாரு, குடியை கெடுத்துட்டாரு சொல்லுங்க. ஒருத்தராலையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா என் தந்தையார் வளர்ப்பு எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது, மேல் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் மரியாதை சொல்லிக் கொடுங்க. பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க எல்லாரையும் வாங்க போங்கன்னு பேசுறீங்க. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது தான் அது. மரியாதை கொடுத்து பழகிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். 18ஆம் தேதி என்று நீங்கள் செல்லும் போது உங்கள் மனக்கண்களை மூடி பார்க்கும் போது 29 பேர் இருக்கோம். நாங்கள் அந்த 29 பேருக்கு வாக்களித்து எங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்கள் நம்பிக்கையோடு உங்களுக்காக நாங்கள், எங்களுக்காக நீங்களாக என்றும் குடும்பமாக பயணிப்போம்.